இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 5, 2025, 5/9/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் இரவு 11:39 வரை, அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். வளர்பிறை திரையோதசி திதி நாள் முழுவதும். யோகம் சரியில்லை. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஸ்ரவண விரதம், பிரதோஷம், ஓணம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 வரை. இன்றைய கலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிவத்தில் சூரியன், புதன், கேது, கன்னி மகல் சந்திரன், கும்பத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ரொம்ப அலட்டிக்காம கஷ்டப்படாமல் செயல்படுவதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம், வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குங்க. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தி மன நிறைவை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குலதெய்வ வழிபாடு செஞ்சால் ரொம்ப விசேஷங்க. அதனால் முடிஞ்சால் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக நற்பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசுக்கு பிடிச்ச வேலை, மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைன்னு சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பண வரவு அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். நீங்க வியாபாரியா இருந்தா அரசாங்க உதவிகள் கிடைக்கும். நீங்க அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் இன்னைக்கு உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்டையும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் ஆன்மீகத்தை பற்றி, ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி நிறைய பேசுவீங்க. இது உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரனின் பார்வையில் 3ஆம் வீட்டு அதிபதி இருப்பது உங்களுடைய காரிய வெற்றியை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மன நிறைவு தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களுடன் இணக்கமான நெருக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அறிவு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். இடமாற்றத்திற்கு முயற்சி எடுத்தால் இன்னைக்கு சந்தோஷ செய்தி வரும். வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டாலும் ஏதோ ஒரு விஷயத்துல மன தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பில்லை. அதாவது எதிர்பார்ப்பு பூர்த்தியாகாது. மனசுல ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனின் பார்வையில சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரு. அதனால ஆசைப்பட்ட விஷயத்துல ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். நீங்க சொல்ற விஷயம் நல்ல விஷயம்தான், ஆனா கேட்கறதுக்கு அவங்க தயாரா இருக்கணுமே. உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். ஆனால் உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை உயர்வின் காரணமாக உங்கள் உடன்பிறப்புகளோ இல்லை குழந்தைகளோ நீங்கள் சொல்கிறதுக்கு கடைசி நேரத்தில் அடங்கி போயிடுவாங்க. அதனால் பெரிய பாதிப்பு இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு தந்தை வழியில் சில சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். வார்த்தைகளில் தெளிவாக பேசுவீங்க.
ஆனால் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. உங்கள் வார்த்தைக்கும் உங்கள் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. அதனால் அடுத்தவங்களுடைய விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பண வருமானத்தில் ஒரு தொய்வு இருக்கும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் எதிரிகளும் கூட நட்பு பாராட்டி பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகளில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அதனால உங்க பேர்ல ஒரு வன்மம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அல்லது விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில மனக்குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்களுடைய வேலைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், புதிய வேலையோ இல்லை ஏற்கனவே இருந்த வேலைக்கு மறுபடியும் முயற்சி எடுக்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய வேலையில பதவி உயர்வுக்காக முயற்சி எடுத்தாலோ உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். மேலதிகாரிகளுடன் அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் விஷயத்தில் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது வாழ்க்கை துணையின் விஷயத்திலோ அவங்க எதிர்பார்க்குற விஷயத்தில் நீங்கள் தாமதம் பண்ணுவீங்க. அதனால் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. அதனால் உங்களுக்கு இன்னைக்கு வார்த்தை விரயம் ஏற்படும். குடும்பத்தில் அனாவசியமான வார்த்தை பாகுபாடுகள் காரணமாக மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி. ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்காரு. ராசிக்கு தன் பார்வையை கொடுக்கறதுனால உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக மனசுக்கு பிடிச்சவங்களால் சந்திப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் ப்ரப்போசல் இன்னைக்கு சக்ஸஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்த்தவர்களே உங்களுக்கு நட்பு பாராட்டி உதவிகரமாக செயல்படுவார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சந்தோஷ அனுபவங்களின் காரணமாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய கடன் சார்ந்த செலவுகள் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறதுக்காகவோ இல்லை குடும்ப உறுப்பினர்களின் சந்தோஷத்திற்காகவோ நீங்கள் கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை. இதில் எதிர்பாலினத்தவர்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் அட்வைஸ் கொடுப்பாங்க. குடும்பத்தினர் உங்களுக்கு அன்வான்ட் அட்வைஸ் கொடுக்கறதுனால மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் வரும். மனசுக்கு பிடிச்ச விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வருமானத்திலேயோ குடும்ப விஷயத்திலேயோ நற்செய்திகள் வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப விஷயத்தில் உங்களுடைய அறிவுத்திறமை அங்கீகரிக்கப்படுவதற்கு உண்டான யோகம் இருக்குது. அரசாங்க ரீதியாகவோ அல்லது மேல் அதிகாரிகள் ரீதியாகவோ உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்களுடைய வெற்றிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனால் வீட்டில் அடுத்தவங்ககிட்ட அன்பும் பண்பும் இருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படும். குழந்தைகளுடன் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்து கோயில் குளங்களுக்கு சென்று வருவதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் தடுமாற்றம் ஏற்பட்டு அதற்கான மருத்துவ செலவுகள் மன நிறைவை தரக்கூடிய வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட வேலை விஷயமாக இருக்கலாம், இல்லை கோர்ட்டு கேஸு சம்பந்தமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியூர் பிரயாணம் ஏற்படும். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை செலுத்துவீர்கள்.
உங்களுடைய லோன் சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய லோன் அடைக்கிறதுக்கு, கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். கன்னி ராசி, இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கும், அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும், இமோஷனல் தொடர்பான வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அமோக வளர்ச்சி ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் இருந்த சஞ்சலங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும், மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் இன்று வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் நற்செய்திகளை கொடுக்கும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைத்து கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் ஏதாவது சொத்து வாங்கணும், இல்லாட்டி உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த லோன் சாங்ஷன் லெட்டர் இன்றைக்கி பேங்க்லேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியான உதவிகளும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தந்தை வழியில் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் சற்று மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்றைக்கி யாருக்கிட்டையாவது எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பீங்க. குறிப்பாக உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுடன் நீங்கள் கோபமான வார்த்தைகளை பேசி அவர்கள் மனதை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. விட்டதுக்கப்புறம் அள்ள முடியாது. அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சங்கடம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். அதுவும் நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு அலைச்சல் இருக்குது. நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, இன்றைக்கி பதட்டத்தில் பேசுகிறதுனால பதறின காரியம் சிதறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி, வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உடல் ரீதியான சோர்வு, அதாவது உடம்புல எங்கேயாவது ஒரு அசௌகரியம் இருக்கும். ஒன்றா சுளுக்கு பிடிச்சிருக்கிறது, இல்லை சதபடுப்பு, இல்லாட்டி ஏதாவது கால் நகம், கை நகம், ஏதாவது ஒன்று உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வின் காரணமாக சோம்பல் தன்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். வேலை மட்டும் இல்லைங்க, குடும்ப விஷயத்திலும் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான தேவைகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய யோகம் இருந்தாலும் சக பணியாளர்கள் குதர்க்க பேச்சுக்களை பேசி உங்களை சங்கடப்படுத்துவாங்க. இன்றைக்கி வார்த்தையை கட்டுப்படுத்தி இருந்துட்டீங்கன்னா இன்னும் ஒரு வாரம், அதாவது 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் யார் உங்களை பற்றி தப்பாக பேசினாங்களோ அவர்களே உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கும் வாய்ப்பு வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் அதீத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் குடும்ப விஷயத்தில் நீங்கள் ஏதாவது கருத்து சொல்கிறதா இருந்தால் உங்கள் கருத்து மதிக்கப்பட மாட்டாது. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். அனாவசியமாக உறவுகளுக்குள்ள பகைமை உணர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படும். சந்தோஷ அனுபவங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். குழந்தைகளுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதீத அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதீத லாபமான செய்தி வருவதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை கிண்டல் தரமாக பேசினவங்க, எதிர்த்து பேசினவங்க, உங்களை அசிங்கப்படுத்தினவங்க எல்லாம் இன்றைக்கி உங்கள்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க. தகுதியான நபரை மட்டும் அரவணைத்து செல்வது நல்லது. மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும்.
குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் பிடிவாதம் முடித்து செயல்படுவாங்க. அதை மட்டும் அனுசரித்து செல்வதற்கு முயற்சி எடுக்கணும். கணவன் மனைவி உறவிலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி, இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிரிகளுடன் நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருப்பீங்க. இன்றைக்கி உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லாட்டினாலும் உடம்புல ஒரு விதமான அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவர்களின் உதவியால் உங்களுடைய காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக எதிரியாக செயல்பட்ட நபர்கள் தங்களுடைய தவறை திருத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். நிதானமாக பேசி அவங்களுடைய மனசை மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. மாற்றி கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அது சம்பந்தமான தொழில் பண்ணினாலும் சரி, அது சம்பந்தமான வேலையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அனாவசியமாக பேசுவீங்க, அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. மகர ராசி, ராசியில் சந்திரன், 7ஆம் இடத்துல சுக்கிரன். இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆனால் வேண்டாத விஷயங்களை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு அவச்சொல் ஏற்படும். இன்னைக்கு தெளிவான சிந்தனையோடு சில முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதானத்துடன் வெற்றி கொள்ளக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்வீர்கள். எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பண தடுமாற்றம் விலகும் சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். அதாவது வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு அந்த சூழ்நிலை அமைச்சு கொடுப்பாங்க. அப்படி சப்போஸ் வீட்டில் இல்லை அப்படின்னா, வெளியில் போகிறீங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அவர்களுடன் மனசு விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் ஒரு நற்செய்தி காத்துட்ருக்கு. தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் அதிரடியாக செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். கும்பராசி, விரயஸ்தானத்தில் சுக்கிரனின் பார்வையில், அதாவது உங்களுடைய பாக்யாதிபதி பார்வையில் சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுடைய கடன் உதவிகள் சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயத்திலெல்லாம் இன்றைக்கி சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்கள் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்கள் பேரில் சொல்லப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டு உங்கள் பக்கமாக தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு நியாயமான தீர்ப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதை சம்பந்தமான எண்ண வரியங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அதனால் யாருக்கிட்ட பேசினாலும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்கள் தாமதப்படுத்துவதற்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கும். கோபத்தில் வார்த்தையை விடுவீங்க. அதனால் உங்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தாமல் உங்களுடைய தவறான நோக்கங்களை வெளிப்படுத்துவீர்கள் அல்லது தவறான செயல்பாடுகள் மூலமாக சங்கடங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல செய்தி வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் நற்செய்திகள் வரும். கடன் சார்ந்த விஷயங்கள் வியாபாரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசி, பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் உடன்பிறப்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக
உங்களுடைய குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் யாரு கூடயாவது சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. திடீர் செலவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கௌரவத்துக்காகவோ அடாடோபத்திற்காகவோ செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெளியூர் சம்பந்தமாக ஏதாவது ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அந்த இடத்துல உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு புதிய முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். அது சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சுப செலவுகளாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை பண்ணுவாங்க. குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் யாருக்காவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அவங்க கடன் கொடுத்து உதவுவாங்க. யாருக்காவது கடன் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த கடன் திரும்பி வருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். உடன்பிறப்புகள் மூலமாக குறிப்பாக அக்கா தங்க அண்ணன் தம்பி அதில் அக்கா தங்கையினால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.